ரவுண்ட் 1ல் செகண்ட் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா வல்லம் யங் ஃபைட்டர்ஸ் வெர்சஸ் தச்சங்குறிச்சி. டாஸை வின் பண்ண வல்லம் ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர். முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். தச்சங்குறிச்சியோட ஓப்பனிங் பேர் வராங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் டேனியல், ஜார்ஜ் நான் செகண்டில், சுதாகர் முதல் ஓவர் போட வந்துருக்காங்க. பவர் பிளே ஓவர். முதல் பந்து ஸ்டெம்ப் லைனில் நல்லா வச்சாருங்க. நல்லா கேப்பிங், குட் ஸ்டாப்பிங்க. செகண்ட் ஒன் குட் ஷாட்டுங்க. கட் பண்ணாருங்க, தெளிவாக கட் பண்ணார். பார்த்து அங்கே பவுண்ட்ரி போயிருக்குமா? லைன் கிட்ட பிடிச்ச மாதிரி தெரியுது. லைன் அம்பையர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 4 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே 2 எடுத்திருக்காங்க. தேர்ட் பால் கட்டுக்கு தான் போனாருங்க. அதே லைன்லேருந்து தான் அவரும் போட்டுட்ருக்காரு. இந்த ரோட் ஆயிருக்கு. ஃபோர்த் ஒன் இந்த தடவை ஃபுல்லர்லேருந்து விட்டாங்க. இது வரைக்கும் கட்டுக்கான ஒரு முயற்சி அந்த லைன்லேருந்து போட்டிருந்தார். இந்த தடவை ஃபுல்லர்லேருந்து விட்டுருக்காரு. ரிசீவ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன். லாஸ்ட் ரிமைனிங் போன பால் வைடு, ரீபால் இந்த பால். காட் ஷாட்டுக்கு போனாங்க. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாருங்க. அவர் எடுத்துகிட்டு வரக்கூடிய அடுத்த ஷாட்டுங்க. நல்லாவே ஷாட் ஆடுறாரு. அந்த கட் ஷாட் மட்டும் மறுபடியும் லைன்ட்ட போய் தடுத்துருக்காங்க. இதுவும் 2ஆக மாறி இருக்குது. 2 இப்போ 3ஆக மாறுது. பேக்கப் சரியாக பார்க்கலங்க. ரொம்ப டீப்பில் இருக்கார் அவரும். சேஞ்ச் ஆஃப் கார்டு ஓத ஸ்டிக்லேருந்து ஸ்லாப் ஷாட். தரையோட தட்டிட்டு ஒரு சிங்கிள் எடுக்க முயற்சி. ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க. அங்கே நல்லா பார்த்துருக்காருங்க. அம்பையர் கையில் பட்டு தான் ஸ்டெம்பில், கை மட்டும் தான் ஸ்டெம்பில் பட்டுச்சு. தெளிவாக பார்த்துருக்காரு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் எதுவும் விடாமல் 7 ரன் ஆடிருக்காங்க தச்சங்குறிச்சி. செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போடுறதுக்கு ராஜ் வந்திருக்காங்க. ராஜதுரை ஸ்ட்ரைக்கில் ஜார்ஜ். இந்த ஓவரோட முதல் பந்து சிக்கி ஷாட். கேப்பில் பிளேஸ் பண்ணாருங்க. ஷார்ட் ஸ்கொயர்லாக வச்சுருந்தாங்க இந்த டீமு. ஃபாஸ்ட்டாக போது பந்து தடுக்க முடியாமல் பார்ப்போம். சின்னதாக மிஸ்ஃபீல்டு பண்ணால் கூட வெளியே போயிருக்கும். பட் நல்லா பார்த்துருக்காரு ஃபீல்டர். 2 எடுத்திருக்காங்க இந்த பந்து. அடுத்த பந்து ராஜ்கிட்ட வந்து சரியாக அப்பல்ல. ஃபீல்டர் கைக்கே போகுது. ஈஸி ரன் அவுட்டாக இருக்கும். அதை 2ல் கட் ஷாட் ஆடின நல்ல பேட்ஸ்மேன். நல்லா ஆடினாருங்க. செம்மையாக டைம் பண்ணார் கட் ஷாட்டுக்கு. ஸோ டேனியல் அவர்களோட விக்கெட் ரன் அவுட் மூலியமாக பறிபோகுது. அடுத்த பேட்ஸ்மேன் இளையராஜா வராங்க. அடுத்த பந்து ராஜ்கிட்டேருந்து நல்ல பந்துங்க. அக்ராஸ் போக பார்த்துட்டாரு. கொஞ்சம் டவுன் த கிரவுண்ட் போயிருந்தாருன்னா நல்லாவே கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஃபோர்த் ஒன் ஜார்ஜ் ஆஃப் கட்டுற மாதிரி வந்து உள்ளே வந்திருக்கு. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் சோஃபா நல்லா போட்டிருக்கார் ராஜ். ஐயோ சரியான டிசிவுங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் போடுவார்னு சொல்லி ஸ்கூப் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி மாதிரி போனார். பட் ஆஃப் கட்டுற மாதிரி நல்லாவே தூக்கி போட்டார். ஃப்ளோட்டட் பால். இந்த வந்து ஸ்டெம்ப் லைனில் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காருங்க. இந்த ரேஸில் கண்டிப்பாக ரேஸே கிடையாது. அது 4 போயிடுச்சு. இந்த ஓவர் நல்லா போட்டு இருந்தார். கடைசி பந்தில் மட்டும் 4. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 13 ஆடிருக்காங்க தச்சக்குறிச்சி. நெக்ஸ்ட் ஓவர் சுதாகர் போட வந்திருக்காங்க. இளையராஜா ஸ்டிக்கில் ஓவரோட முதல் பந்து டூ க்ளோஸ் ஸ்டெம்ஸுங்க. செமையாக போட்டிருக்காரு. இந்த பால் கொஞ்சம் நகர்ந்து வெளில போயிருந்திருக்காரு. ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. ஓவரோட முதல் பாலே நல்லா போட்டிருந்தாரு. அதை தாண்டி நல்லா கீப்பிங் பார்த்துருக்காங்க. விக்கெட் கிடச்சிருக்கு ரன் அவுட்டா. ஐயோ கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் இந்த நியூ பேட்ஸ்மேனுக்கு ஒரு சான்ஸ் தராங்க. அம்பையர்ஸ் காலங்க நாட் அவுட்டுங்க. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த வந்து. ஜார்ஜ் ஸ்ட்ரைக்கில் டவுன் த கிரவுண்ட் ஷாட். இதுவும் விக்கெட்டாக அமைஞ்சிருக்கு. போன பந்தில் விக்கெட் கிடைக்கலையுமே இந்த பந்து ஜார்ஜோட விக்கெட். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே தூக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஃப்ராங்க்லின் அவர் பிடிக்கிற முதல் பந்து அக்ராஸ் போயிட்டாருங்க. தெளிவான பந்து வீச்சாங்க. அடுத்த பந்து சரியா படல. தரையோட பேருக்கு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ஜான். ஐயோ எம்பவே இல்லைங்க. பந்து ரொம்ப லோவாக வந்துச்சு. பட் 1 பிச்சில் குத்திருக்கு. ஸ்டெம்பில் சொருவிருச்சு பந்து. அடுத்த பேட்ஸ்மேன் பிரகாஷ் வராங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 15. 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். ஸ்ரீநாத் இங்கே அடுத்த ஓவர் போட வந்திருக்காங்க. அவரோட முதல் பந்து அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து ஃபுல் டாஸ் பால். ஹைட் ஏறி இருக்கு. நல்ல டேக்கு. அவர் வரும்போதே அவங்க டீமை சொல்லிட்டாங்க அவன் எடுத்துட்டான் அப்படின்னாங்க. கேட்ச் எடுத்திருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரொனால்டோ அவர் பிடிக்கிற முதல் பந்து. இந்த ஓவரோட 2வது பந்து தட்டி இருக்காரு கேப்பில். 2 ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. பட் அதுலேயும் 2 டீப்புக்கு போன காரணத்தினால நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. பார்த்து விழுந்துட்டார். ஸ்டீக்கிட்ட இந்த அடுத்த பந்து ஸ்வீப் ஷாட்டுக்கு போனாங்க. இதுவும் சரியாக படல. டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஆங்கிளாகவே பண்ணியிருக்காரு. டாட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஸ்லாட்டில் இருந்த வந்து பால் கண்டரில் கண்டிப்பாக போடாமல் போடுறாரு. ஆங்கிளோட அங்கே மிஸ்ஃபீல்டு. பட் பேக்கப் கால் வந்துட்டாங்க. சிங்கிள் டபுளாக மாதிரி இருக்குது இதுலேயும். லாஸ்ட் ஒன் போஸ்ட்டில் பட்டா ஓடி தான் எடுக்கணும்.
நல்ல கேப்பில் போக வேண்டியது அந்த போஸ்ட்டில் போட்டு உள்ளே வந்துருச்சு. 2 எடுத்திருக்காங்க இந்த வந்து. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. அடுத்த ஒரு ராஜ் படாங்க, அவருக்கு 2வது ஓவர். முதல் பந்து டவுன் த லெக் வந்த பந்து ஈஸி பிக்கிங்காக இருக்கும். 6ன்னு நினைக்கிறேன். எஸ், எதிர்பார்த்தபடியே ஓவரோட முதல் பந்துலேயே ஒரு 6 காட்டியிருக்காரு இங்கே ரொனால்டோ. போன பந்து டாட்டு. முதல் பால் 6க்கு அப்புறமா பேக் டு பேக் 2 டாட்டு. அடுத்த பந்து மறுபடியும் 6. அசால்ட்டாக பிக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ், நின்று வந்துச்சு பந்து. நின்று வந்த பந்து தெளிவாக கனெக்ட் பண்ணார். இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது 6 ரொனால்டோ கையிலேருந்து. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் ஸ்விட்ச் இட்டுக்கான முயற்சி, திரும்ப பக்கத்தை பார்க்காம போட்டார். ஐயோ, ஒரு இண்டிகேட்டர் ஷாட். பட் இருந்தாலும் 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அங்கே எதிர்பார்க்காத இடத்துக்கு நேரத்தில் ஒரு 4 பேருக்கு. பட் எக்ஸ்பென்சிவ் ஓவராக போயிருக்கு இந்த ஓவர். 2 6 ஒரு 4. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 38. இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க தச்சக்குறிச்சி. முக்கியமான ஓவர், கடைசி ஓவர் போடுறதுக்கு முத்தமிழ் செல்வன் வந்திருக்காங்க. ஓதர்ஸ்லேருந்து முதல் பந்து லெக்கட்ராட்ட வெளியே போயிருக்கு. செகண்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் ஸ்லாட்டில் இருந்த வந்து தூக்கி விட்டுருக்காரு. ஐயோ, சரியான ஸ்டாப்புங்க. இன்னைக்கு டே முழுக்க, இந்த மேட்ச் முழுக்கமே சூப்பராக ஃபீலிங் பார்த்துட்டு இருந்தாரு. 2 எடுக்கிறாங்க இந்த வந்து. 3வது வந்து சூப்பர் டெலிவரி. 4th ஒன். இந்த பால் ஃப்ரீ ஹிட்டு. ரொனால்டோ ஸ்ட்ரைக்கில் ஸ்வீப் ஷாட்டுக்கு ஒரு முயற்சி. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இன்னிங்ஸில் சரியாக பல்லன்னு சொல்லுவேன். தரையோட பேருக்கு தெளிவாக பார்க்கணும். ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. சிங்கிள் மட்டுமே இந்த வந்து. டார்கெட் டிசைடிங் வந்து ரொனால்டோ ஸ்ட்ரைக்கில் ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி. நேராக தூக்கி பாடியில் மேலே போட்டு டாட்டு போட்டு முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 43 தச்சக்குறிச்சி, 44 இப்போ டார்கெட்டு வல்லம் யங் ஃபைட்டர்ஸ்க்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பேர வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் முத்து, நான் செகஷனில் ஸ்ரீராம் இருக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு ஜார்ஜ் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஷாட்டா போட பட பந்து. முதல் பந்தே ஒரு பெரிய ஷாட் லான்ச் பண்ணி விட்டார். ஆளே இல்லாத பக்கம் 6 கொண்டு வராங்க. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்னு புல் பண்ணி விட்டார். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஃபிளிக் பண்ணி விட்டார். இன்ஃபீல்டை கிளியர் பண்ணார். டீப்லி ஒரு ஃபீல்டர். 2 எடுக்க முயற்சியான்னு பார்த்தா சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் வெர்ஷன் ஸ்ரீராம் நல்ல வேகத்தில் வந்திருக்கு. பின்னாடி ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வைக்கல, கொஞ்சம் ஒய்டாக வச்சுருந்தாங்க. பவுண்ட்ரி. 4th ஒன் ஜார்ஜிட்டு இருந்து இதுவும் பின்னாடி போயிருக்கு. கேப்பில் போயிருக்கு. விக்கெட் கீப்பரால் பிடிக்க முடியாது. இதுவும் பவுண்ட்ரி. இல்லை போகல சாரி பவுண்ட்ரி போகல. ஒரு மேட்டில் குத்தி உள்ளே வந்துருச்சு பந்து. லாஸ்ட் ஒரு மீனிங் ஃபுல் டாஸ் பால். இன்னொரு மிஸ் ஃபீல்ட் கைக்கு பக்கத்தில் போச்சு. பட் நல்ல ட்ரையாக இருந்தாலும் தடுக்க முடியலங்க. அன்ஸ்டாப்பபிளாக போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஒன் ஓவரில் சரியாக அப்படல. பட் இதையும் சிங்கிளாக மாற்றிடுவாங்க. ப்ரொடக்டிவாக கொண்டு போயிட்டாருங்க இந்த ஓவரை. முதல் பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட்டே விடாமல் 18 ஆடிருக்காங்க வல்லம் யங் ஃபைட்டர்ஸ். செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு ஜான் வந்திருக்காங்க. ஸ்ரீராம் ஸ்ட்ரைக்கில் ஓவரோட முதல் வந்து ஒரு ஸ்டாப். அதையும் ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க. முத்து ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து சரியாக படல. பட் அதுவும் 6 பேருக்கு சரியாக படல. அவர் குறுக்கதான் போக பார்த்தாரு. ஃப்ளாட்டாக போயிருக்கு ஸ்ட்ரெயிட்டில். தேர்ட் ஒன் ஷார்ட்டாக இருந்த பந்து ஆளே இல்லாத பக்கம் கண்டிப்பாக தட்டி விட்டார். மினிமம் பவுண்ட்ரி கிடக்கு இந்த இடத்துல. செகண்ட் பவுண்ட்ரிக்கு வெளியே அடுத்து ஒரு 4 அடிச்சிருக்காரு ஜான்டோ முத்து. இதுவும் ஒரு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு. எங்கிட்டு போகுதுங்க? எஸ், அதே இடத்துல 2வது பவுண்ட்ரி. பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி அந்த இடத்துல. லாஸ்ட் ஒரு மீனிங் அலட்சியமாக தட்டி விட்டாருங்க. தட்டி விட்டதுக்கே அங்கே பவுண்ட்ரி. ஓவர் பிளேவாக பக்காவாக யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். அதுவும் ஒரு 4. எத்தனை 4ங்க இந்த ஓவரில்?
லோ ஃபுல் டாஸ் ஏந்தி விட்டுருக்காரு. கேரி ஆகலைங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க ஓவரோட கடைசி பந்து. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடியல. 38 ஆடிட்டாங்க. இன்னும் 6 ரன்கள் அடித்தால் வெற்றி. என்ன 4 ஓவர். ஓவரோட முதல் பந்து சரியா பல்ல. பேக் டு பேக் 2 வைடு. செகண்ட் ஒன் நேராத்துக்கு காலில் போன பால் நோபால் கொடுத்துருந்தாங்க. இந்த வந்து ஃப்ரீ ஹிட் போல்டு. பட் ஃப்ரீ ஹிட்டு ஸ்ட்ரைக்கில் முத்து. அவுட் சைட் ஏஜ். நல்ல ஸ்டாப். குட் ஸ்டாப். இங்கே ஜார்ஜாவை தந்து சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த வந்து போன பந்து வைடு. அதோட மேட்ச் ட்ராவ் ஆகிருக்கு. இன்னும் 1 ரன் தேவை. போல்டுன்னு சொல்லிக்கிட்டே போட்டார். டாட் பால். கூதலூர் கேஜி பாய்ஸ் வெர்சஸ் கொத்தம்பட்டி எஸ்ஆர்எம். 1 ரன் தேவை. கொத்தம்பட்டி பந்து அருண் தந்து. ஐயோ கீப்பர் அப்படின்னாரு. பின்னாடி போயிடுச்சுங்க. பையில் ஒரு சிங்கிள்னு வச்சுக்கலாம். தேவைப்பட்ட ஒரு ரன் இங்கே கிடச்சிருச்சு. இதோட அந்த மேட்ச் முடியுது. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் வல்லம் யங் ஃபைட்டர்ஸ் வெர்சஸ் தச்சக்குறிச்சி. வல்லம் யங் ஃபைட்டர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. LHCCN.